everyone, this is Sailesh Manual for Sailesh Guitar Tutorial. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். பிகினருக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம். நம்ம தமிழ்ல கிட்டார் லெசன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பேசிக்ல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு வந்து கிட்டாரை கற்றுக் கொடுக்க போகிறேன். யாருக்கெல்லாம் கிட்டார் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குதோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற எபிசோட்ஸ் எல்லாமே இதை வந்து நம்ம எபிசோட்ஸாக ஃபாலோ பண்ண போகிறோம். நீங்கள் எல்லா எபிசோடையும் ஒவ்வொரு வீக்கு நீங்கள் பார்த்து அந்த எபிசோட் மூலமாக வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதே போல் அதற்கு தேவையான ஒரே விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட வேறு எதுவும் தேவையில்லை, உங்கள்கிட்ட வந்து ஒரு ஃபோனும் உங்களோட கிட்டாரும் இருந்தால் போதும். உங்களுக்கு கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் வந்து என்கிட்ட கிட்டார் இல்லை, நான் ஒரு கிட்டார் வாங்கணும்னு நினைக்கிறேன், பேசிக்காக ஒரு கிட்டார் என்ன ப்ரைஸ் இருக்கும், எப்படி நான் வாங்கணும்னு எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கான கிட்டார் எது பெஸ்ட்டாக இருக்கும், உங்களோட பட்ஜெட் என்னன்றதை கேட்டு நான் உங்களுக்கு அதுக்கு கைட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டாரோட பார்ட்ஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அக்வாஸ்டிக் கிட்டார். ஸோ இந்த அக்வாஸ்டிக் கிட்டாரில் என்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஹெட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் டியூன் பண்ணக்கூடிய இந்த கீஸ் இருக்குது பார்த்திங்களா, இதெல்லாம் என்னென்னு சொல்லுவோம்னா டியூனிங் பெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள் ஒயிட் திங், இது ஸ்ட்ரிங்கை ஹோல்ட் பண்ணியிருக்குல்ல, இது என்னென்னு சொல்லுவோம்னா நட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, நட்ஸ். அப்புறம் இங்கே இப்படி கிராஸாக வந்து ஸ்டீல்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டீல்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லுவோம்னா ஃப்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரெட்ஸுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கிற இந்த இதை வந்து ஃப்ரெட் போர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரெட் போர்டை பார்த்துட்டிங்க. அடுத்து இதை சவுண்ட் ஹோல்னு சொல்லுவோம். இது மூலமாக தான் சவுண்டை வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து கிட்டாரோட பாடி. இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த உட்டன் பீஸ் வந்து பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஸ்ட்ரிங்கை ஹோல்ட் பண்ணியிருக்கிற இந்த ஒயிட் கலர் இது இருக்குது பாருங்கள், அது வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சேடில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அக்காஸ்டிக் கிட்டாரில் உள்ள பார்ட்ஸு. அடுத்த எபிசோடில் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிங் நம்பர்ஸு, அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்கோட ஓப்பன் நோட்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடை தவறாமல் பாருங்கள். ஒவ்வொரு வீக்கும் நான் உங்களுக்கு வந்து புது எபிசோடோடு வரேன். ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன் வித் அஸ். பாய்.